அனைவருக்கும் வணக்கம். 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வருங்க. ஆனால் வருடத்தில் 3 அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த 12 மாதங்களில் கொடுக்க முடியாத இந்த திதியை இந்த புரட்டாசி மாதம் வருகிற அந்த மகாலய அமாவாசையில் நம்ம அதுக்கு கொடுக்கும் பொழுது அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்காதவங்க தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக விசேஷம். பித்திருக்கள் தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசியும் அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு எப்போ வருது அந்த திதி, அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலை 2:02 மணிக்கு தொடங்குதுங்க இந்த அமாவாசை திதி. அது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 மணிக்கு இரவு, அதாவது 13/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு விடியற்காலை அதிகாலைன்னு சொல்லக்கூடிய அந்த 12 மணி 7 நிமிஷத்துக்கெல்லாம் முடிஞ்சிருது. இந்த முக்கியமான நாளில் இந்த ஒரு முடிச்ச நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பீரோவில் எடுத்து வைக்கும் பொழுது வியாபாரத்தில் தொழிலில் இருந்த போட்டியெல்லாம் விலகும், நிறைய பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, பணவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை செய்யறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தோட ஆசையும் முன்னோர்களோட ஆசையும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த முக்கியமான ஆடி அமாவாசையில் இந்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில் 11 ரூபாய் நாணயத்தை மடித்து ஒரு முடிச்சா போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இதை எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 9 யமகண்டம் வருது. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 12 to 1 ராகு காலம் வருது புதன்கிழமை அன்னைக்கு. இது எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக வருதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இந்த 11 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி, இல்லை 10 ரூபாய் பணம் 1 ரூபாய் நாணயம், இல்லை 10 ரூபாய் நாணயமும் 1 ரூபாய் நாணயமும் இருந்தாலும் சரிங்க, 11 ரூபாய் வச்சு நீங்கள் ஒரு முடிச்சா போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே நேரம் உங்கள் முன்னோர்களையும் நினச்சி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்கிற அந்த முக்கியமான வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. ஒரு நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வைங்க. எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும், கடன் தொல்லைகள்லாம் நீங்கணும், கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது, நான் ஏதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி வச்சுருந்தேனாக்கா அதை மன்னித்து ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னோர்களையும் அதே போல் நீங்கள் அன்றைய தினம் கடவுளையும் வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. அதே போல் காலையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதுனா காலையிலே கொடுத்துருங்க. 12 மணிக்குள்ள உங்களோட தர்ப்பணத்தை கொடுத்து முடிச்சிருங்க. இந்த சின்ன வழிபாடை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். வழிபாடை செஞ்சுட்டு இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே உங்களோட பணம் வச்சு எடுக்கிற பீரோவில் வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையோடு இந்த முக்கியமான நாளில் இதை நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒரு வேலை தான். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வழிபாடு தான். ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபா நாணயம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க. அதாவது உங்களோட முன்னோர்களையும் உங்களோட குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செய்யுங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போகிறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டியலில் போட்டாலும் சரி, உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அப்போ இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தொல்லைகள்லாம் நீங்கி, அடுத்தவங்க யாராவது உங்களுக்கு வியாபாரத்தில் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் கூட நல்ல ஒரு முன்னேற்றமாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆடி அமாவாசை நாளில் இந்த முக்கியமான எளிய ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.